இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். வாசிப்போம். இந்த வருட வாக்குத்தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் மறுபடியும் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை பாதுகாப்பீராக, நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வீராக. காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அக்கினி மதிலாயிருப்பேன், அது நடுவில் நான் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை எல்லாம் சொல்லுமா? பாருங்கள், இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமின் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பேன். கரங்களை எல்லாம் சொல்லுமா? நான் உங்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டில் ஆண்டவர் ஃபயர்ஃபுல் ஆண்ட் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அக்கினியாய் நாம் வல்லமையாய் ஆண்டவருக்காக வாழணும் என்கிற ஒரு வாக்கியத்தோடு, அடையாளத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாராம்? அக்கினி மதிலாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எருசலேம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில், ஆமென், பாருங்கள், 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 19வது வசனத்தில் அங்கே பார்க்கும்போது, எதிராளியாகிய பாபிலோன் ராஜா என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த எருசலேமை உள்ள பனிமுட்டுகள், ஆலயம் எல்லாவற்றையும் தீக்கொளுத்தி அங்கே இருக்கிற எல்லா பாத்திரங்களையும், பொன் வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வாசியுங்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் வாயிலெல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து அதில் உள்ள திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். சிறை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், சிதேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் போது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யாதே, பொல்லாப்பானதை செய்யாதே என்று சொல்லியும் அவன் தன் கழுத்தை அழுத்தமாக்கி தீர்க்கதரிசிகளை அவன் மதிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அவன் மதிக்கவில்லை. ஆகையினாலே ஆண்டவர் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், பாபிலோன் ராஜா வந்து அந்த தேசத்தில் உள்ள திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். விலையேற பெற்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அக்னியினால் சுட்டெரித்து விட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. அதற்கு பின்பு 70 வருஷம் அவர்கள் பாபிலோனில் சிறை இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. 70 வருஷம் அவன் சூழ்நிலையில் அங்கே இருக்கும்போது தான், ஆமென், பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு, சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், எசாயா, எரேமியாலாம் பெரிய தீர்க்கதரிசிகள், அதே போல ஆகாய், சகரியா, இவர்கள் எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள். இவர்களை கொண்டு ஆண்டவர் மறுபடியும் அந்த எருசலேம் ஆலயத்தை பழுது பார்த்து, செருபாபேலின் தலைமையில், எஸ்ரா, நெகேமியாவுடைய காலங்களிலே, இவர்கள் எல்லாரும், ஆமென், இந்த ஆசாரியருடைய காலங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹல்லேலூயா, மறுபடியும்
அந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து கட்டும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கரங்களை சொல்லுமா? அல்லேலூயா. இந்த சகரியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சகரியாவின் புத்தகம் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை சொல்லுமா? ஆமென். பாருங்கள், அந்த 70 வருஷத்திற்குள்ளே சில ராஜ்யங்கள் ஆமென் மாறி மாறி அரசாண்ட ராஜாக்கள் இருந்தார்கள். மேதிய பெர்சிய ராஜாக்கள். இந்த கோரேஸ், தரியு இவர்கள் எல்லாருமே மேதிய பெர்சிய ராஜாக்கள். இந்த நேபுகாத்நேச்சார் என்பவர்கள் கல்தேயர்கள். இவர்கள் எல்லாரும் ஆமென் அரசாண்ட காலங்களிலே ஆட்சி மாற மாற சில சூழ்நிலையிலே ஆமென் அவர்கள் பாருங்கள், இந்த கோரேஸ், தரியு இவர்கள் காலத்தில் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் ஆமென் தேவனுடைய ஜெபத்தின் வல்லமையை பார்த்தவர்கள். கரங்களை சொல்லுமா? தம்முடைய தாசர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனையில் பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவளுக்கு பதில் அளித்து அற்புதம் செய்கிறதெல்லாம் அவர்கள் பார்த்தவர்கள். அல்லேலூயா. அதனால்தான் இவர்களோடு இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று அறிக்கை பண்ணினார்கள். கரங்களை சொல்லுவோம். நேபுகாத்நேச்சாருக்கு நடந்ததெல்லாம் அவர்கள் கண்கூடாய் பார்த்தவர்கள், கேள்விப்பட்டவர்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் சொல்லி ஆமென் அவர்கள் அறிந்து கொண்டபடினால்தான் பாருங்க, கோரேசின் ஆமென் காலத்தில், தரியு இவர்கள் காலத்தில் எல்லாம் அந்த தேவாலயத்தை பழுது பார்த்து கட்டும்படி இவர்கள் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுக்க எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள். கரங்களை தரி கதிர மகிமைப்படுத்துவோமா? ஜெபத்தின் வல்லமையை பார்த்ததுனால தான் கோரேசுடைய காலங்களிலே தானியேலுடைய ஜெபமோ ஆமென் எப்படி இருந்தது, தானியேலுடைய காரியமோ ஜெயமா இருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. கரங்களை சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் ஆவியை கர்த்தர் ஏவி, கோரேசின் ஆவியெல்லாம் ஏவி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அந்த ஆலயத்தை பழுது பார்த்து கட்டும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை சொல்லுமா? ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்யறார் சொன்னா, மறுபடியும் ஆமென் யாரும் உங்களை தொட முடியாது, கரங்களை தொட விட மாட்டேன். அதே சகரியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இனி உன்னை எவரும் டச் பண்ண முடியாது. ஆமென். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் திரும்பி இருக்கிறீர்கள், என்னிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறீர்கள், என்னிடத்தில் மறுபடியும் திரும்ப வந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு காலத்தில் அக்கினினால் சுட்டெரித்து போட்ட அந்த ஜனங்கள் நடுவில் இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி அக்கினி மதிலா இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். கரங்களை சொல்லுமா? இந்த வருஷத்திலும் அப்படிதான் தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலையில பல காரியங்களை இழந்து போய் இருக்கலாம். பல காரியங்களை, திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாம் இழந்தது, அவர்கள் இழந்தது போல, சில நேரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது போல சில காரியங்கள் அழிந்து போய் இருக்கலாம் போன வருஷத்துல. இந்த வருஷத்துல ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார், மறுபடியும் திரும்ப திவ்யமானதை தருவார். ஓ, மறுபடியும் நடாத தோட்டத்தை ஆண்டவர் தருவார், கட்டாத வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஆகவேதான் ஆமென் இந்த வருஷத்திலும் ஆமென் முதலாவது நாம் பார்த்தோம், ஆமென் பாதுகாப்பின் அக்கினியாக முதலாவது இருக்கிறார் கர்த்தர். கரங்களை தள்ள சொல்லுமா? கரங்களை தள்ள சொல்லுமா? ஆண்டவர், ஆண்டவருடைய பாதுகாப்பு எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவருடைய பாதுகாப்பு எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்கள். ஆமென். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், தம்முடைய தாசர்களுக்கு ஆண்டவர் எப்படி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள், வாசியுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும், எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும்
நீங்களாக்கி விடுவிப்பார். கரங்களை சொல்லுமா, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது, பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறதை ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கரங்களை சொல்லுமா. பாருங்கள், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மூவரும் அந்த ராஜாவுக்கு சொன்ன கட்டளையின்படி அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்காதபடி, அதுக்கு கீழ்ப்படியாதபடி, ஆமென், அவன் நின்றதுனால, கர்த்தருக்காக நின்றதுனால, ஆமென், சாதாரணமா இருக்கிற தண்டனையை விட கொஞ்சம் கூட்டி அதிகமாக கொடுக்க அவன் கட்டளை இடுகிறான். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. 7 மடங்கு அக்கினியை சூடாக்கும்படி அவன் என்ன செய்யறான்? கட்டளை இடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இவர்களுக்கு தெரிகிறது நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை இவர்களெல்லாம் அறிந்தவர்கள். ஆகையினாலே இந்த மனிதனால் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்ட அதற்கு கீழ் வணங்காதபடி இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த உலக பிரகாரமான அக்கினியை சூடாக்கும்படி அவள் 7 மடங்கு அக்கினி என்ன செய்கிறார்கள்? கூட்டுகிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலையில நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நிற்கும்போது, உங்களுக்கு எதிரான அக்கினி, உங்களுக்கு எதிரான மனுஷரால் சூழ்ச்சிகள், பல சூழ்நிலைகள் உங்களை தாக்க வரலாம். இந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். கரங்களை சொல்லுமா. உங்களுக்கு அவர் அக்கினி மதிலாய் இருப்பார். அவர் அக்கினி மதிலாய் இருக்கும்போது, பாருங்கள், மதில் என்பது பாதுகாப்புக்கு அடையாளம். மதில் என்பது அதை கடந்து எதுவும் உள்ள என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. அதுபோலதான் கர்த்தர் உங்களுக்கு மதிலாய் இருக்கும்போது அவரை மீறி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வேலி இல்லாத தோட்டம் அது மேய்ந்து போடப்படும். வேலி இருக்கும், அது பாதுகாப்பை காண்பிக்கிறது. சுவர், மதில் சுவர் இருக்குமானால் அது பாதுகாப்பை காண்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு மதிலாய் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கரங்களை சொல்லுமா. ஆமென். 7 மடங்கு அக்கினி பிரச்சனைகள் நடுவிலும், ஆமென், தான் சொன்னேன். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, போன வருஷம் உங்களுக்கு 2 மடங்கு தான் இருந்திருக்கலாம் பிரச்சனை, இந்த வருஷம் 7 மடங்கு வரும். அதிக சூடாகும். சொல்லுங்க, அதிக சூடாக்கும்படி கட்டளை இட்டானா 7 மடங்கு வரும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆமென், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கும்போது அந்த 7 மடங்கு அக்கினியா இருந்தாலும் அது உங்களை டச் கூட பண்ண முடியாது. முடி கருகி போக விடாது. வாசனை கூட உங்கள் மேல் படாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், பாருங்கள், அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேல் என்ன செய்யவில்லையா, படவில்லை. ஆனால் அக்கினியிலே போட போனவர்கள் மரித்து போனார்கள். நான் வாசிக்கும் போது அவங்க பலசாலிகளா இருந்தார்களாம். வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 20வது வசனம், தானியேல் புத்தகம் 3:20 நீங்க வாசித்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். பாருங்க, ஆமென், பலசாலியான இராணுவத்தில் இருக்கிறவங்க, ட்ரைனிங் எடுத்தவங்க, அவங்கள கட்டி என்ன செய்திருக்காங்க, ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கான், பலசாலிகளை கூப்பிட்டு வச்சிருக்கான். கயிறுகளால் கட்டி, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவில் என்ன செய்யப்பட்டார்கள், போடப்பட்டார்கள். கரங்களை சொல்லுமா. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்துச்சான். அதோடைய அக்கினி
கடுமையாக இருந்துச்சான், 7 மடங்கா இருந்துச்சு. இது நடுவில் போட்ட போது ஆமென் பாருங்கள், 4வது நபராய் கர்த்தர் உலாவினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 4வது நபராய் கர்த்தர் அங்க கூட வருகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருப்பேன்னு சொன்னவர் தம்முடைய தாசர்களுக்கு அக்கினி மதிலாய் அவர் இருந்திருக்கிறார். அவரை மீறி இந்த உலக பிரகாரமான அக்கினி, உலக பிரகாரமான சோதனை, உலக பிரகாரமான போராட்டங்கள், உலக பிரகாரமான ஆமென் ஜனங்களுடைய ஆமென் காரியங்கள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கரங்களை தலை சொல்லுமா? ஆமென். அதனால தாங்க ஆமென், இந்த பாதுகாப்பை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாராம் தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தம்முடைய தாசர்களுக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு பாதுகாப்பை தர வேண்டுமா? பல வருகிற சோதனைகள் அதிகமாக இருக்கலாம், உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கலாம், போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம், பல மனுஷரால் வருகிற தாக்கங்கள் அதிகமாக இருக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் கூட இருந்து, கர்த்தர் உன் நடுவில் உலாவி, கர்த்தர் உனக்குள்ளே பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமானால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளையாயிரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய், இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாய், இடைவிடாமல் வேதம் வாசிக்கிறவனாய், இடைவிடாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாய், இடைவிடாமல் ஆண்டவருக்கு உண்மையாய் நமக்கு வாழணும். கரங்களை தலை சொல்லுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆமென். ஒரு வாரம் வந்துட்டு 3 வாரம் காணாமல் போயிடக்கூடாது. இடைவிடாமல் ஆராதிக்க வரணும். மாதத்தில் முதல் வாரம் திருவிருந்துக்கு மட்டும் வந்துட்டு திருவாத்தா மாதிரி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் திருவிருந்து எடுக்க சொன்னாரு, அதனால நான் திருவிருந்தேன். எப்பா ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் இருக்கிற பிரச்சனை அடுத்த வாரத்தில் நாம என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. அடுத்த வாரத்தில் என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. அடுத்த வாரத்தில் என்ன சோதனை வரும்னு தெரியாது. சாத்தான் உன்னை சொலகளை போட்டு எப்படி புடைக்க போறான்னு தெரியாது. ஆனா விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணு சொல்லியிருக்காரு ஆண்டவர். கரங்களை தலை சொல்லுமா? இந்த வாரம் கொஞ்சம் சாதாரணமா இருக்கலாம், அடுத்த வாரம் கொஞ்சம் பவரா இருக்கலாம் பிரச்சனை. அப்போ அடுத்த வாரத்துக்கு வேண்டிய கிருபையை பெற்றுக்கொண்டு போவதற்கு ஒவ்வொரு வாரம் ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை நிரப்பிக் கொள்ள, உன்னை பலப்படுத்தி கொள்ள, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி கொள்ள, விசுவாசத்தில் பலப்பட, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க, சோதனை நடுவில் சோர்ந்து போகாம உற்சாகமான ஆவியோடு கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பலன் தரார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது வீட்டில் கிடைக்காது. வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணன்னு உட்கார்ந்தாலும் முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று டிவியை போட்டு சத்தம் வச்சிரும். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் ஆமாம், இங்கே ஏன் வரோம், ஏன் வரணும், ஜெபம் பண்ணணும். அமைதியாக வந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது, அண்ணாள் வீட்டில் கதறிட்டு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அற்புதம் ஆரம்பிக்கல, அவளுக்கு கிடைக்கல. என்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது புலம்பி 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 அவன் புலம்புறதை பார்த்தே ஆமென், ஏலி என்ன செஞ்சிட்டாரு? இவ ஏதோ வெறுத்திருப்பாள, ஒரு மாதிரி புலம்புறாள், இன்னைக்கு என்ன வித்தியாசமா புலம்பிட்டு இருக்கிற, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரில பேசிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி அவரே குழம்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு பதில் கிடைச்சதா? இன்னைக்கு பதில் கிடைச்சதா? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் ஆமென், நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். கரங்களை தட்டி கத்துற வைராக்கியத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்து பார். எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலும், எத்தனை விசேஷ சுப நிகழ்ச்சிகள் வந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் ஆராதனைக்கு போயிட்டு தான் போவேன். ஒரு வைராக்கியத்தோடு இருந்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலனா கேள், அவர்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையா வச்சிருப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்த வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுங்க. எனக்கு இது மெயின். ஆமென், இது மெயின். இடைவிடாமல் ஆறாது, கேப் விடாம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படித்தானே போடுங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆராதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் பலன். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தள்ள சொல்லுமா? ஆமா. இன்னைக்கு அநேகர் நினைச்சா ஆராதனைக்கு என்ன செய்றோம்? வரோம். ஆமென். நினைச்சா வரோம். எப்படி இல்லைங்க, நம்ம ஆண்டவரை வைராக்கியமா ஆராதிக்கணும். பாருங்க, அவர்கள் ஆமென் அங்க இருக்கும் போதெல்லாம், எருசலேமில் இருக்கும் போது ஆராதனை செய்திருக்காங்க இடைவிடாமல். அங்க இருக்கும் போதும் இடைவிடாமல் ஆராதனை செஞ்சிருக்காங்க. எருசலேமில் இருக்கும் போது 3 வேளை தானியேல் ஜெபம் பண்ணியிருக்காங்க இடைவிடாமல். பாபிலோன்ல இருக்கும் போதும், அவன் பிரதானிகளின் தலைவனாய் இருந்த போதும் அவன் 3 வேளை ஜெபம் பண்ணுவதை விடவே இல்லை. கேப் விடலைங்க. கரங்களை தனி கதிர்மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த இடைவெளியில தான் சாத்தான் உள்ள புக நினைப்பான். இந்த கேப்ல தான் சாத்தான் உள்ள புக நினைப்பான். அதுக்கு தான் இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சோதரன் யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்திருந்தாரா? வேலி அடைச்சிருந்தாரா? புரியுதா? வேலி அடைச்சதுனால கேப் இல்லை, உள்ள என்ன செய்ய முடியல. அவனுடைய சம்பத்து, அவனுடைய கையிடும் வேலை எல்லாம் எப்படி இருந்துச்சான்? ஆமா, பெருகி இருந்துச்சான். கரங்களை தலை சொல்லுமா? அப்போ அந்த கேப்ல தான் சாத்தான் என்ன செய்ய நினைப்பான்? நம்மளை சோர்ந்து போக நினைப்பான், சோர்ந்து போக வைக்க நினைப்பான். நம்ம இன்றைக்கு ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்களேன், 2 வாரம் ஆராதனைக்கு வராம இருந்து பாருங்களேன். நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த வாரம் ஆராதனைக்கு நான் வராதனால எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா பாஸ்டர்? ஹல்லேலூயா. புரியுதா? நான் சொல்ற புரியுதா? 2 நாள் ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்க, நீங்க சில சோதனைகளை மேற்கொள்ளவே முடியாது. சோதனைகள் மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? அதே சகரியா 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்தும். ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும் அப்படி சொல்றார். கரங்களை சொல்லுவோம். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருங்க. அதிகாலையில் எழுந்து இடைவிடாம அதிகாலையில் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் 365 நாளும் இடைவிடாம நான் எப்படியாவது ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. புரியுதா? சில நேரங்களில் பலவீனம் வரும், எழுந்திருக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது பாஸ்டர்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எழுந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்திருக்க முடியல சில நேரங்களில், ஆண்டவரே சாயந்தரமாவது அந்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிடணும் ஆண்டவரே. எனக்கு அந்த மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கேப் கிடைக்குது, அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிடணும் ஆண்டவரே. சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் கேப் கிடைக்குது. சாயந்தர நேரத்தில் தான் சகோதரிகளுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒன்று சப்பாத்தி செய்யுங்க, ஒன்று பிரியாணி செய்யுங்க, ஒன்று தோசை வேணுங்க, ஒன்று இட்லி வேணுங்க, ஒன்று சட்னி வேணுங்க, ஒன்று சிக்கன் வேணுங்க. அதனால் சகோதரிகளுக்கு நிறைய வேலை இருக்கும். பகல் மத்தியானத்தில் என்ன செய்யும்? நேரம் கிடைக்கும். மத்தியானத்தில் வந்து என்ன செய்யுங்க? சீரியல் பார்க்காம, பக்கத்து வீட்டில் போய் கதை விடாமல், ஆமென், ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். சாத்தான் உங்களை டச் பண்ண முடியாது, சத்ரு உங்களை டச் பண்ண முடியாது. எவ்வளவு சோதனைகள் உலகத்தில் வந்தாலும் அதன் வாசனை கூட உங்கள் வீட்டில் படாது. கரங்களை தரிக்கிற மகிமைப்படுத்துவோமா? அப்படித்தானே? அக்கினின் வாசனை கூட அவங்க மேலே படலை. என்ன ஆச்சரியம் பாருங்க, அங்கே இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறான், 4வது நபராய் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆராதிக்கிற தேவன் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களுக்கு உதவியா இருக்கிறார். அப்படி சொல்லி அவர் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். யாராவது அவருக்கு விரோதமா பேசாதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா.
அப்படி யாரா பேசுனீங்கன்னா உங்க வீடு எருக்களமாக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டான். உங்க வீட்டை நான் எரிச்சிருவேன்ட்டு போறான். என்ன ஒரு வித்தியாசம் இல்லை? ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் அக்கினியின் மதிலாய் இருக்கிறவர், அக்கினியின் தேவன். கரங்களை தலை சொல்லுமா, நமக்கு அவர் அக்கினியாக இந்த வருஷத்துல இருப்பார். ஆகவே ஆமேன், யாருக்கு அவர் ஆமேன் அக்கினி மதிலாய் இருக்கிறார் என்றால் இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு. இரண்டாவது ஆமே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை. அப்படி என்ன முழு நம்பிக்கை? பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி, இவர்கள் தான் முழு நம்பிக்கை உள்ளவர்கள். யார் மேல? கர்த்தர் மேல முழு நம்பிக்கை உள்ளவர்கள். எப்படிப்பட்டவர்கள்னா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி, ஆமென், அவரை தான் நாங்கள் ஆராதிப்போம். கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோமா? அவர் தான் எங்களுக்கு தேவனியா அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? ஆமென். இந்த அரைகுறையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் தந்தா பார்க்கலாம், ஆசீர்வதிச்சா பார்க்கலாம், கொடுத்தா பார்க்கலாம், இதுல இருந்து என்ன தப்பிச்சுட்டாருன்னா பார்க்கலாம். அப்படி சொல்றதுதான் யாருங்க? அரைகுறை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி, அவர் தான் என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் புகழ் பெற்றிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? யோபு சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேலதான் என் நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை கோடி கோடியா எனக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் இழந்தாலும் சரி, ஆமே, அவர் மேலதான் என் நம்பிக்கை. கரங்களை சொல்லுமா? சில ஆட்களுடைய நம்பிக்கைலாம் கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா பணத்து மேலே போயிடும், கொஞ்சம் ஆஸ்தி வந்துருச்சுன்னா ஆஸ்தி மேலே போயிடும். அதெல்லாம் ஒரு நிமிஷம் போதாதுங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் போதாது ஆண்டவர் நினைச்சாருன்னா. அதை நம்பாதீங்க. ஆமே, அதை நம்பாதீங்க. யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. யோபுடைய சாட்சி நமக்கு இது. ஒரு காலத்தில் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனா இருந்தவன் திடீர்னு பார்த்தா டவுன் ஆகி ஓட்டு எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இதான் மனுஷனுடைய. ஆமா, அதனால தான் அவன் அறிக்கை பண்றான், அவன் சகலத்தையும் செய்ய ஒரு மனுஷனை ஓஹோனி வாழ வைக்கவும் முடியும், ஓட்டெடுத்து சுரண்ட வைக்கவும் அவரால் முடியும். ஒரு அலையிலையோ கூட காணும் இந்த பக்கம். ஓஹோனி வாழ வைக்கவும் முடியும், ஓட்டெடுத்து சுரண்ட வைக்கவும் அவரால் முடியும். அதனால தான் அவன் அறிக்கை பண்றான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இருப்பா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். அதே வேளையில ஓட்டெடுத்து சுரண்டிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஆமே ரெண்டத்தனையா கொடுத்து வாழ்த்த வைக்கவும் முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அங்கலாய்த்து வாழ்த்துறான். இப்போ வந்து யார? யோபுவை. ஆமென். வாழ்த்தி உயர்த்த முடியும். யோபுவை போல, அவருடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்ல வைக்க முடியும். 4 தலைமுறையாய் வாழ வைக்கவும் அவரால் முடியும். கரங்களை தலை சொல்லுமா? நாளைக்கு சாக கிடக்கிறவங்க கூட 4 தலைமுறை காண வைக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால தான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். அப்போஸ்தலன் பவுல் 27:20 25 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று என் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். பாருங்க, இதாங்க முழு நம்பிக்கை. முழு கப்பலும் உடைஞ்சு போய் பீஸ் பீஸாகி கட்டை துண்டு துண்டாய் எல்லாம் மிதக்குது. ஹல்லேலூயா. இது நடுவிலும் அவன் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான், மாலுமிகள்லாம் சொல்றாங்க, நம்பிக்கையெல்லாம் அற்று போய் இனி அவ்வளோதான், நம்ம மரித்து போயிடுவோம், எல்லாம் தப்பி ஓடிட போறான், எல்லாரும் கொன்றுங்கங்கிறான். ஹல்லேலூயா. அதிகாரிலாம் சொல்றான்,
அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தா ஆமென் ரொம்ப சீரியஸா இருக்கும். பாருங்க, வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானனை அதிகமாய் நம்பினார்கள். இல்ல கொண்டு போடுங்க, யாரும் நம்ம தப்பி கரை சேர மாட்டோம் என்று சொல்லி. ஆமென். வாசிங்க 27வது அதிகாரம் 27:31 வாசிங்க. பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். 42 வாசிங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவளை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள். என்ன செய்ய நினைச்சாங்க? ஆமா, அந்த அளவுக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில, ஆனால் கர்த்தரை முழு நம்பிக்கையோடு அந்த சூழ்நிலையிலும் முழுமையாய் நம்பி இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ஒருவர் இருந்ததுனால எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 44வது வசனம் சொல்கிறது, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 276 பேருக்கு மேல இருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் பாருங்க, 37 இருக்கு, கப்பலில் 276 பேர் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒரே ஒரு மனிதன் பாருங்க, பவுல் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தபடினால நம்பிக்கையற்று போன இடத்துல, ஆமென், பாருங்கள், கப்பலே உடைந்து போன இடத்துல, எல்லாரும் கொன்று போடுங்கன்னு சொன்ன இடத்துல, எல்லாரும் மரித்து போ என்று சொன்ன இடத்துல எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024வது வருடத்தின் உங்க குடும்பம் கரை சேரணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல நீங்க ஹல்லேலூயா கர்த்தரை முழுமையா நம்புங்க. கர்த்தரை முழுமையா நம்புங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்ன நடத்துவார். கர்த்தர் கப்பலே உடைஞ்சு போனார் என்னை கைவிட மாட்டார், என்னை கரை சேர்ப்பார். அந்த விசுவாசத்தோட இந்த வருஷத்தை துவங்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் பல சோதனைகள் இருந்து, பல பிரச்சனைகள் இருந்து, பல கொந்தளிப்பில் இருந்து, பல அலைகளில் இருந்து, பல சூழ்நிலைகள் இருந்து ஆண்டவர் உங்களை தப்பி கரை சேர உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏனென்றால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நிச்சயம் நடக்கும். இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். எல்லா வியாதிகளுக்கு விலக்கி காப்பார். எல்லா சோதனைகளுக்கு விலக்கி காப்பார். மனுஷனால் வருகிற சோதனைகள், பிசாசினால் வருகிற சோதனைகள், சூழ்நிலையால் வருகிற சோதனைகள் எல்லாவற்றையிலும் ஆண்டவர் என் கூட இருந்து அக்கினி மதிலாயிருந்து என்னை பாதுகாப்பார் என்ற முழு விசுவாசத்தோடு இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதமாய் நடத்தி செல்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆமென் அக்கினி மதிலாய் இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பின் அக்கினியாக இருந்து வழி நடத்துவார். கரங்களை சொல்லுமா? ஆமென். இரண்டாவது, இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம் பதிலளிக்கும் அக்கினியாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். அநேக நாட்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் அல்லவா? ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் அல்லவா? அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஆமென் பதிலளிக்கிற அக்கினியாக இருப்பார். கரங்களை சொல்லுமா? 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 37 39 வரை வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 37 39 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும்
நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், எலியாவின் நாட்களில் எசபேல் கள்ள தீர்க்கதரிசிகளை வைத்து அநேகரை ஏமாற்றி கொண்டு வந்தாள். இந்த எலியா சத்தியத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசி, பாவத்தை கண்டிக்கிற தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கிற எவராயிருந்தாலும், ராஜாக்களாயிருந்தாலும் ராஜஸ்ரீகளாயிருந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சவால் வருகிறது. பாருங்கள், அந்த இடத்துல உங்கள் தேவன் உண்மை உள்ளவரா அல்லது எங்கள் தேவன், என்னோடு இருக்கிற தேவன் உண்மை உள்ளவரா என்று சொல்லி அங்கு ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது ஆமென், அந்த சவால் நேரத்தில் என்ன வருகிறது? ஒரு பலிபீடத்தை கட்டி நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், அவர் வருகிறாரா பார்க்கலாம். நானும் என் தேவனுடைய நாமத்தை சொல்லி நானும் கூப்பிடுவேன், அவர் பதில் தருகிறாரா இல்லை இவர் பதில் தருகிறாரா என்று சொல்லி அவன் ஒரு சவால் விடுகிற நேரம் அந்த நேரம். பாருங்கள், இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் பலிபீடத்தை கட்டி என்ன செய்கிறாங்க? காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஒரு பதிலும் கிடைக்கவில்லை, ஒரு மறு உத்தரவும் அருளவில்லை. இப்போது சொல்லுங்க, 18வது அதிகாரம் 26 வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். ஆமென். மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அல்லேலூயா. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாருங்கள், மத்தியான வேளையில் சென்ற பின்பு அந்தி பலியும் அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரம் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மறு உத்தரவு கொடுப்பாரா, பதில் அளிக்குமா இல்லையா என்பதை தெரியாமல் தாங்களை கீறி கொண்டிருப்பதை, அழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பதில் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கரங்கள் உயர்த்தி சொல்லுமா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவருங்க. அல்லேலூயா. போன வருஷம் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்தார் அப்படின்னு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷமும் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லுகிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அக்கினியினால் பதில் அளித்திருக்கிறார். அதே போலதான் இந்த வருஷத்துல அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். இன்றைக்கு விளங்க பண்ண போகிறார்.
இந்த வருஷத்துல பதில் அளித்து ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு, ஜீவனுள்ள தேவன் பதில் அளிக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை விளங்க பண்ண போகிறார் உங்கள் குடும்பத்தில். ஆமென். அநேக காரியங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் சகோதரா சகோதரி, வாழ்க்கையில் அந்த காரியத்திற்கு இந்த வருஷத்தில் பதில் வரும். பூமியிலிருந்து அல்ல, மனுஷனிடத்திலிருந்து அல்ல, வானத்திலிருந்து இறங்கின அக்கினி, அக்கினியினால் பதில் அளித்த தெய்வம், அக்கினியினால் பதில் அளித்த தெய்வம். ஓ, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை, மேலிருந்து வரும், மேலிருந்து வரும். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார். ஆண்டவரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை, பதில் அளிக்கும் அக்கினியாய் ஆண்டவர் இருப்பார். கரங்களை வைத்தால சொல்லுமா, ஜெபத்திற்கு பதில் வரும். தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு சவால் விடணும். ஆமென். சவாலோடு இருக்கணும் நம்முடைய ஜெபம். எப்படி இருக்கணும்? ஆமா, அது சொல்றேன் பாருங்க. உங்கள் தேவன், ஆமென், பதில் அளிக்கிறாரா? எங்கள் தேவன் பதில் அளிக்கிறாரா என்பதை ஒரு சவால் விடுறான். நம்ம 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 ஜெபம் பண்ணும்போது நம்ம விசுவாசம் மட்டும் இல்லை, ஒரு சவாலோட ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து ஜெபம் பண்ணணும். புரியுதா? ஏன்னா வெளியே உள்ள ஜனங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான்லாம் யோசிச்சு பார்த்தா, ஐயோ இந்த ஜனங்கள் ரொம்ப பரிதாபமான ஜனங்கள் சொல்லி யோசிப்பேன். என்ன தெரியுமா? அதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க தெரியுமா? ஒன்றுமில்லை. சங்கீதம் 115வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் முகராது. அழகா சொல்லப்பட்டு, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது, மனுஷருடைய கைவேலையுமா இருக்குது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காது இருந்து கேளாது, காதுகள் இருந்து கேளாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? நிறுத்துங்கம்மா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு வந்து முழங்கால் போட்டு, இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், ஆண்டவர் உடனே பதில் அளிப்பார். கரங்களை தலை சொல்லுமா, கரங்களை தலை சொல்லுமா. புரியுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்கள், காதிருந்தும் கேளாது, அப்புறம் மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கையிருந்தும் தொடாது, கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால் இருந்தும் நடவாது, கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது, தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும், அவைகளை பண்ணுகிறவர்களும், அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே, அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அவைகளெல்லாம் பொன் வெள்ளியில செய்து வைத்திருந்தாலும் மனுஷருடைய கை வேலை. அது மனுஷருடைய, அது தேவன் அல்ல. அதுக்கு தான் நம்ம இந்த சொரூபங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஆமா, வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாதுன்னு சொல்றோம். பறவை வடிவில், மிருகங்கள் வடிவில், மனுஷ வடிவில், சில சில மாடலில் என்ன செஞ்சிருக்கு, சில காரியங்கள் எல்லாம் மனுஷன் வரைஞ்சி வச்சிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? கற்பனை இல்லை. இந்த மதுரை சைட்லாம் நான் ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கேன். போனால் எல்லா வீடுகளும் பார்த்தா கழுதை போட்டோவை மாற்றி வச்சு அதுக்கு ஒரு ஊதுபத்தி பூலாம் வச்சு, என்னை பார் என்ன வரும் சொல்லுங்க. முன்னெல்லாம் கழுதை வந்து கத்திச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். இப்போ அதை பார்த்தா என்ன வருமா? அது எவனோ இன்னும் கொஞ்ச நாள் கடவுள் ஆக்கிடுவான். அதை அதுக்கு ஒரு கோயில் கட்டிடுவான். புரியுதா உங்களுக்கு? இது யாரு கற்பனையில் வந்தது சொல்லுங்க? மனுஷனுடைய கற்பனையில் உதித்தது. கை வேலையுமா இருக்குது. அதனால ஆமென், ஜீவனுள்ள தேவன் நமக்கு பதில் அளிக்க இருக்கும்போது
பாருங்க, ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் என்ன செய்றாங்க, ஓடுறாங்க, தெரியல. ஆனால் பைபிள் வசனம் சொல்ல, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரை நம்பும்போது ஆரோன் குடும்பத்தாராய் இருந்தாலும் இஸ்ரவேல் குடும்பத்தாராய் இருந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நித்தமும் நம்மளை நினைச்சிட்டே இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அதே சங்கீதம் 115 வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில மனுஷரால் கைவேலையினால செய்யப்பட்டதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படலங்க. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த 2024 நம்மை வழி நடத்துகிறார். அவர் ஊழியக்காரர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தினமும் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை தினமும் நினைப்பார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை நித்தமும் நினைக்க முடியும், நித்தமும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல, கண்களிருந்தும் காணாதவர் அல்ல, தொண்டையிருந்தும் சத்தமிட மாட்டாதவர் அல்ல. அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் இப்பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீ ஜெபத்தில் உட்காரும் போது என் ஜெபத்தை கேட்கிறவ என் அருகில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார் என் ஆண்டவர். கரங்களை தலை சொல்லுமா? இந்த உணர்வோடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, அங்கே பாருங்கள், அதே எலியா என்ன செய்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அப்படிதான் ஜனங்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் பாகால்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள், தங்களை அதை நம்பி ஆமென் அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அதை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு கிழித்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் நடுவில் எலியா என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்றார். அப்படிதானே? ஆண்டவரே, நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை இவர்களெல்லாம் பார்க்கணும். ஆண்டவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிற, அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். என் ஜெபத்தை கேட்டருளுங்க அப்பா. இந்த ஜனங்களெல்லாம் நீ ஜீவனுள்ள தேவன் சொல்லி காணணும். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண முன்னே வானத்திலிருந்து இறங்கின அக்கினி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வாசிங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அப்பொழுது இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆமா எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் அக்னியினால் பதில் அளிக்கிற தெய்வம் உன் ஜெபத்திற்கு இந்த வருஷத்துல பதில் அளிப்பார். உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்களை அறியாமல் புரியாமல் பேசுகிற ஜனங்கள் ஆமென் உங்க முன்னாடி முகங்குப்புற விழுந்து, நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர்தான் தெய்வம், நீ அறிக்கை பண்ண ஆண்டவர் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஜனங்கள் அநேகர் அப்படிதான் அறியாமல் அழிந்து கொண்டிருப்பதை அறிகிறோம். ஒரு சவாலா இருக்கணும் நம்முடைய ஜெபம், ஒரு சவாலா இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல அறியாத ஜனங்கள் இருப்பாங்க. ஆமென்.
உனக்காக நான் ஜெபம் பண்றேன் சொல்லிட்டு வாங்க. எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்திற்கு பதில் தருவார். நீயும் வேண்டி பார், நானும் வேண்டுறேன். உனக்கும் இது எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் தேவன் ஜீவன் உள்ளவர், ஜெபத்தை கேட்பார். ஒரு நாள் சபைக்கு வா, ஜெபத்தில் கலந்து கொள் என்று சொல்லி வைராக்கியத்தோடு அழைத்து வாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். அநேகர் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று ஆமை ஆமை சத்தமிட்டு சொன்னது போல இந்த சபையிலும் அநேகரை ஆண்டவர் அப்படி தங்களை கீறி கொண்டிருக்கிற ஜனங்கள், பாகால்களை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக பணிந்து குழிந்து முழங்கால் படியிட வைப்பார். கரங்களை தெரிவிக்கிற மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோதராகவே நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது உணர்ந்து, ஆமே, நமக்கு பதில் அளிக்கிறவர் என்பதை உணர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சின்ன ஜெபமா இருந்தாலும் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், ரெண்டே வார்த்தை தான். அந்த ஜெபத்திற்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்குமானால் உன் உபவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உன் ஜெப வேலையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் அளிப்பார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன். சொல்லுங்க, வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தம் தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தெய்வம், ஆதரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவர். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர், காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவர். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கதறின தேவஜனங்கள். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே கதறின தேவஜனங்கள். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். எங்களுக்கு அக்கினியினால் பதில் அளிப்பீராக. பதில் தார், பதிலளிக்கும் அக்கினியாய், எங்கள் ஜெபத்தை கேட்கிற அக்கினியாய் இருப்பீராக. அக்கினி மதிலாய் இருப்பீராக, பாதுகாப்பாய் இருப்பீராக. நாமத்தை மகிமைப்படும். இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள், அக்கினியை போன்ற சோதனைகள் எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து அதன் வாசனை கூட தம்முடைய தாசர்களை தொடவிடாதபடி பாத சோதனை தப்புவித்தது போல நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருப்பீராக.
விடுவிக்க வல்லவராயிருப்பீராக, அக்கினி மதிலாயிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.